சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கமெண்ட் ஆக்சுவலா. ஓகே, இது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரவிந்த் வந்த உடனே பிங்கோ அரவிந்தையே பார்த்துட்டு வாலாட்டிட்டு இருக்கா. He loves him really. அரவிந்த்க்கு முன்னாடி பெட்ஸ்னா பயம், பட் ஆஃப்டர் மேரேஜ் உங்க பெட்டுக்கு அவரை புடிச்சு போச்சு. ஐ திங்க் உங்களை விட இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். See what a comment you. எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு பெட்ஸ் முன்னாடி பிடிக்காது. இல்ல பிடிக்காதா? இது அவங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சது? எனக்கு டவுட் எது தெரியுமா, நீ வந்து பிளாக் ஷீப்ல இருக்கும்போது ஒரு வீடியோல நம்ம இது போயிருக்கல ஆக்சுவலா, அந்த ப்ளூ கிராஸோட வீடியோ போயிருக்கல, அதெல்லாம் பாத்துட்டாங்களா? நீ சொல்லிருக்க எனக்கு பெட்ஸ்னாலே பயம். வீடியோட வியூஸ் 75,000 கேக்கு மேல தாண்டல. அது 75,000 பேர்ல நீங்களும் ஒருத்தங்க போல. சோ அதுதான் அவங்க வந்து நீ சொல்லிருக்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பயம் பெட்ஸ்ல அப்படி அந்த டாக்டர் கிட்ட கான்வர்ஸ் பண்ணும்போது நீ சொல்லிருக்க. சோ அத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணி கரெக்டா கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. எனக்கு பெட்ஸ் பிடிக்காதுன்னா இல்ல, பெட்ஸ்னா பயம். பெட்ஸ் நான் தள்ளி வச்சுதான் பார்த்து இத்தனை நாளா இருந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு டாக் பக்கத்துல வச்சு பாக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னால அது ரொம்ப பயமா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணும் போதே நான் போட்ட ஒரே கண்டிஷன், எனக்கு வந்து பெட்ஸ்னா உயிர், அதாவது எல்லாத்தையும் தாண்டிதான் எனக்கு பெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் நானு. நீ வந்து டோட்டல் ஆப்போசிட். பெட்ஸ்னா உனக்கு செட் ஆகாது, போவாது, பிடிக்காது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். சோ இந்த ஒரு விஷயத்துல எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. நீ எனக்கு முன்னாடி பெட்ஸ் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணேன். சோ அவன் என்ன பிளான் பண்ணிருக்கானா, சரி இவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவள மாத்திரலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கான். பட் நம்மால் இப்போ ஆல் பிளான்ஸ் ஆர் கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு காரணம் பிங்கோ தான். அதுக்கு காரணம் வந்து ஏன்னா பிங்கோ நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோலயே வந்து அது எவ்வளவு நீங்க சொன்ன மாதிரிதான் அது ஆள் ஆட்டிக்கிட்டே என்கிட்ட எவ்வளவு லவ். அதை நான் தான் நல்லா பாத்துட்டேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் பிங்கோ வந்து அரவிந்தோட பயங்கர பெட் ஆயிடுச்சு. நம்மள மதிக்க கூட பாத்துருப்பீங்கல்ல அந்த வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் தான் எல்லாம் சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து மெடிசின் குடுக்கறதுல இருந்து பாத்ரூம் கூட்டிட்டு போறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். சார் நான் இல்லன்னா கூட பண்ண மாட்டாரு ஒழுங்கா. ஆனா நம்மள வந்து ஒரு ஆளா கூட மதிக்காது. அரவிந்த் வந்து பின்னாடியே போயிரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அழுது தள்ளிடும் அரவிந்த். நான் என்னமோ நாள் ஃபுல்லா வச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி. என்னத்த சொல்றது.